இதே சாய போகுது இல்ல, இதுக்கப்புறம் இங்க இருந்து வியாபாரிங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு வியாபாரத்தை பண்ண போறாங்க. அவ்வளவுதான். பைரவி பேச்சை கேட்டுக்கிட்டு நாம எல்லாரும் ஏமாந்ததுதான் மிச்சம். அந்த வியாபாரிகளை கூட்டிட்டு வந்தாலும் அவங்களும் விலையை குறைச்சுதான் கேட்பாங்க. நல்ல வியாபாரத்தை விட்டுட்டோம், இனிமே நஷ்டத்துக்கு தான் கொடுக்க போறோம். மகா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, என்னையே குறை சொல்லுங்க. முதலுக்கு ஒருத்தி வேட்டு வச்சால, அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஆறுமுகம், பைரவியை கூப்பிடு. அவளே வந்துட்டாமா. பைரவி அத்தை, நீ சொன்ன வியாபாரிங்க போன் ஏதாவது பண்ணாங்களாமா? இது வரைக்கும் போன் எதுவும் வரல அத்தை. நேத்தே சொன்னேன்லக்கா, வியாபார விஷயத்துல தான் பைரவி தலையிட வேணான்னு. நீங்க கேட்டீங்களா? நீங்க பைரவியை நம்புனீங்க. இப்ப நாம தான் நஷ்டப்பட்டு நிக்கிறோம். இனிமே எந்த வியாபாரிக்கா இவ்வளவு சரக்க வாங்கிட்டு போவாங்க? பைரவி அத்தை, அந்த வியாபாரிங்க வருவாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்காமா? கண்டிப்பா இருக்கு அத்தை. போன் எடுக்காம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம். பெரிய வியாபாரிங்க கண்டிப்பா ஏமாத்தலாம் மாட்டாங்க.